முன்பொரு காலத்தில் மக்கள் நோய் தொற்று வரும்போது எதனால் வருதுன்னு தெரியாதனாலையும் அதுக்கான போதிய மருந்து இல்லாததுனாலையும் கொத்து கொத்தாக இறந்து போனாங்க. அதில் தப்பிச்ச சிலரோ நம்ம இதனால தான் தப்பிச்சோம் அதனால தான் தப்பிச்சோம் அப்படின்னு மூட நம்பிக்கையில் போனாங்க. உண்மையில் அந்த நோய் தொற்றுக்கான காரணம் கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிர்களால் தான் அப்படிங்கிறதே மைக்ரோஸ்கோப் கருவி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது. இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டுமே பார்க்கக்கூடிய நுண்ணுயிர்களை நம்ம மைக்ரோ ஆர்கனிசம்னு சொல்கிறோம். பாக்டீரியா, ஃபங்கே, ஆல்கே, புரோட்டோசோவான்னு எல்லாமே இதில் அடங்கும். இந்த மைக்ரோ ஆர்கனிசம்னால பரவக்கூடிய நோய் தொற்றை கட்டுப்படுத்தவும் அதிலிருந்து முழுமையாக குணமடையவும் அதே மாதிரியான நுண்ணுயிர்களை பயன்படுத்தியும் சில சமயம் சிந்தட்டிக்காகவும் உருவாக்கப்பட்ட மருந்து தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். 1928 தான் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் வருகைக்கு அப்புறம் கொடிய நோயின்னு பயந்துட்டு இருந்த பல நோய்களை இன்னைக்கு நம்மளால எளிமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்னாலேயே குணப்படுத்த முடியாத ஒரு நோய் உருவாகிட்டு இருக்குங்கிறது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஆன்டிபயோட்டிக் மருந்து பல வகைப்படுது. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த வகையில் நுண்ணுயிரை அழிக்குது, குறிப்பிட்ட நுண்ணுயிரை அழிக்குதா இல்லை மொத்தமாக அழிச்சிடுதா அப்படிங்கிறத பொறுத்து அதை வகைப்படுத்துகிறாங்க. ஒரு நபர் ஒரு நோய்க்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும்னா அது எந்த வகையான நோய், அதுக்கான காரணமான நுண்ணுயிர் என்னங்கிறத கண்டறிஞ்ச பின்பு தான் எந்த வகையான ஆன்டிபயோட்டிக்கை எவ்வளோ நாள் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ண முடியும். இந்தியா மாதிரியான வளர்ந்து வர நாடுகள்லையும் ஏழ்மை நிலையில் இருக்கிற நாடுகள்லையும் மக்கள் மருத்துவரை அணுகாமலேயே ஆன்டிபயோட்டிக்ஸை ஆன் கவுண்டரில் வாங்கி சாப்பிட்றாங்க. இதனால் வர பின்விளைவுகள் என்னங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு சில சமயத்தில் மருந்து கடைகளில் கூட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து கொடுக்குறாங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டில் சின்ன மருந்து கடைகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் என்ன தெரியுது அப்படின்னா, மருந்து கடைக்காரங்களுக்கு கூட இதனால் வர பின்விளைவு என்னங்கிறது தெரியலிங்கிறது தான் இதில் பரிதாபமே. இந்த ஆன்டிபயோட்டிக்னால என்னதான் பிரச்சனை வருதுன்னு பார்த்தா, நான் முன்பே சொன்ன மாதிரி நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச டோஸில் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதுனால இந்த நுண்ணுயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருந்துக்கு பழக்கப்பட்டு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருது. இதைத்தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். சில சமயங்களில் இந்த நுண்ணுயிர்கள் எந்த மருந்துக்குமே குணப்படுத்த முடியாத அளவுக்கு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருது. இதை நம்ம பேன் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி மோசமான நிலையில் இந்த நோய்வாய்ப்பட்டவர் நோயை கட்டுப்படுத்த முடியாததுனால இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதில் வருத்தம் என்னென்னா, பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கவங்க தான் இதில் மாற்றதே. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் இந்தியாவில் வாங்குறது இல்லீகலாக இருந்தாலும் இதை சர்வசாதாரணமாக எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறாங்கிறதா நிதர்சனமான உண்மை. மேலை நாடுகள் இருக்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் நம்ம நாட்டிலையும் வேணும்னு மக்கள் விருப்பப்பட்டாலும் இன்றைய பொருளாதார நிலை, கல்வி, உயரும் மருத்துவ செலவினங்கள், இதில் இருக்கிற நடைமுறை சிக்கல், இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த காணொலியை பகிர்கிறோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்.